சுதந்திர போராட்டம். இந்திய சுதந்திர போராட்டம் என்பது சுமார் 2 நூற்றாண்டுகள் நீடித்த ஒரு நீண்ட மற்றும் சிக்கலான இயக்கமாகும். இது எண்ணற்ற தனிநபர்கள், அமைப்புகள் மற்றும் நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இறுதியில் ஆகஸ்ட் 15, 1947 அன்று பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற வழிவகுத்தது. இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு பன்முக இயக்கமாக இருந்தது. அது வன்முறையற்ற எதிர்ப்புகள் முதல் ஆயுதமேந்திய எதிர்ப்பு வரை பலவிதமான உத்திகளை உள்ளடக்கியது. காலனித்துவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பொதுவான குறிக்கோளால் ஒன்றிணைக்கப்பட்ட பல்வேறு பின்னணிகள், பிராந்தியங்கள் மற்றும் சித்தாந்தங்களைச் சேர்ந்த மக்களை இது ஒன்றிணைத்தது. அவ்வழியில் வந்தவர்களில் சுதந்திரத்திற்காக பெரும்பாடுபட்ட தலைவர்கள் சிலரை பற்றி அறிந்து கொள்வோம். மகாத்மா காந்தி அக்டோபர் 2, 1869 இந்தியாவின் போர்பந்தரில் பிறந்தார். நவீன வரலாற்றில் மிகவும் பிரபலமான நபர்களில் ஒருவர். பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நாட்டை சுதந்திரம் பெற வழிவகுத்ததில் அவரது முக்கிய பங்கு காரணமாக அவர் இந்தியாவில் தேசத்தின் தந்தை என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகிறார். இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய மகாத்மா காந்தி சுதந்திர இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சத்தியாகிரக போராட்டம் மூலம் நாட்டின் விடுதலைக்கு வழிகோலிய காந்தியடிகள் உலக நாடுகளுக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தார். சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஒரு முக்கிய தலைவராக இருந்தார். அவரது தீவிர அணுகுமுறை மற்றும் கவர்ச்சியான தலைமைக்கு பெயர் பெற்றவர். நேதாஜி என்று அடிக்கடி அழைக்கப்படும் போஸ் ஆயுத போராட்டத்தின் மூலம் இந்தியாவின் சுதந்திரத்தை பாதுகாக்க முயன்ற முக்கிய நபராக இருந்தார். 2ஆம் உலக போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர் கைதிகளாய் இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார். அப்படை மூலம் இந்தியாவை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தார். போஸ் ஒரு தீவிர தேசியவாதி. அவர் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்ற ஆயுத போராட்டம் அவசியம் என்று நம்பினார். 2ஆம் உலக போரின் போது ஜப்பானின் ஆதரவுடன் INA-வை உருவாக்கி இந்தியாவை பலவந்தமாக விடுவிக்க முயன்றார். எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருவேன் என்ற அவரது புகழ்பெற்ற முழக்கம் பலரை சுதந்திர இயக்கத்தில் சேர தூண்டியது. சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்திய அரசியலில் ஜவஹர்லால் நேரு ஒரு முக்கிய நபராக இருந்தார். காந்தியின் நெருங்கிய கூட்டாளியான இவர் ஆங்கிலேயர்களுடன் சுதந்திரம் பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு வகித்தார். நேரு சோசலிசம், மதச்சார்பின்மை மற்றும் இந்தியாவின் நவீனமயமாக்கலுக்கு வலுவான வக்கீலாகவும் இருந்தார். சுதந்திர இயக்கத்தின் முன்னோடியான நேரு இளம் வயதிலேயே காங்கிரசின் இடதுசாரி தலைவரானார். 1920ஆம் ஆண்டு காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்தற்காக முதல் முறையாக சிறை சென்றார். தன் வாழ்நாளில் 9 வருடங்களை சிறையிலேயே கழித்தார். அம்பேத்கர் சமூக சீர்திருத்தவாதி, இந்திய அரசியலமைப்பின் முதன்மை சிற்பி, தலித் தலைவர். அம்பேத்கர் சாதி பாகுபாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் முன்னணி நபராக இருந்தார் மற்றும் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். அவர் தலித் சமூகத்தின் உரிமைகளுக்காக ஒரு வலுவான வழக்கறிஞராக இருந்தார் மற்றும் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்காக பாடுபட்டார்.
ராணி லட்சுமிபாய் 1857 இந்திய கிளர்ச்சியின் தலைவர். 1857 நடந்த முதல் சுதந்திர போரின் முன்னணி நபர்களில் ஒருவர். அவர் தனது ராஜ்யத்தை காக்க ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக துணிச்சலுடன் போராடி காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாக விளங்கினார். பகத்சிங் ஒரு புரட்சிகர சோசலிஸ்ட் ஆவார். அவர் ஆயுத போராட்டத்தின் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்ற முயன்றார். பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி ஜான் சாண்டர்ஸ் படுகொலையில் ஈடுபட்டதற்காகவும் மத்திய சட்ட பேரவையில் உயிர் இழக்காத குண்டுகளை வீசியதற்காகவும் அவர் மிகவும் பிரபலமானவர். 23 வயதில் அவரது தியாகம் அவரை இளைஞர்களின் கிளர்ச்சி மற்றும் தேசபக்தியின் அடையாளமாக மாற்றியது. 1932 ஆண்டு ஜனவரி 10 நடந்த போராட்ட அணிவகுப்பின் போது கையில் இந்திய தேசிய கொடியினை ஏந்தி தொண்டர் படைக்கு தலைமை ஏற்று முன் நடந்தார் குமரன். அந்த போராட்டத்தின் போது ஆங்கிலேய காவலர்களால் தலையில் தடியால் தாக்கப்பட்டார். தலையிலிருந்து ரத்தம் வழிய கீழே சரிந்த போதும் கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி தேசிய கொடி தரையில் விழாமல் காத்தார். சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றவர் அங்கேயே உயிர் துறந்தார். திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்தால் திருப்பூர் குமரன் என்றும் தேசிய கொடியை ஏந்தியபடி வீரமரணம் அடைந்ததால் கொடிகாத்த குமரன் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் மக்கள் ஆதரவு பெற்ற தலைவரும் இவரே. இவரது பெயருடன் லோகமான்ய கௌரவ பெயரையும் சேர்த்து அழைப்பதுண்டு. இந்தியாவுக்கு முதலில் தன்னாட்சி கோரியவர்களுள் திலகரும் ஒருவர். தன்னாட்சி எனது பிறப்புரிமை, அதனை நான் பெறுவேன் என்னும் இவரது புகழ் பெற்ற கூற்று இன்றும் நினைவு கூறப்படுகிறது. பாலகங்காதர திலகர் மற்றும் அரபிந்தோ கோஸ் போன்ற முக்கிய தலைவர்களின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சுப்பிரமணிய சிவா இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் குறிப்பாக தமிழ்நாட்டில் தீவிரமாக இருந்தார். அங்கு அவர் தேசியவாத கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதற்காக பணியாற்றினார். சிவா சிதம்பரனாரின் நெருங்கிய கூட்டாளி. சிதம்பரம் பிள்ளை தமிழ்நாட்டின் மற்றொரு முக்கிய சுதந்திர போராட்ட வீரர். இருவரும் சேர்ந்து சுதேசி இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தனர். இது பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்கவும் இந்திய தயாரிப்புகளை மேம்படுத்தவும் வாதிட்டது. சிவா தனது சக்தி வாய்ந்த பேச்சுக்களுக்காக அறியப்பட்டார். இது பலரை சுதந்திர போராட்டத்தில் சேர தூண்டியது. அரசியலையும் ஆன்மீகத்தையும் விடுதலை போராட்டத்தில் இணைத்து போராடியவர். தமிழக மக்களுக்கு விடுதலை தாகம் ஏற்படச் செய்த சிறந்த பேச்சாளர் ஞானபானு என்ற இதழை நடத்தியவர். தனது வீரமிக்க பேச்சால் விடுதலை வேட்கையேற்ற தூண்டியதால் வீரமுரசு என்று போற்றப்படுபவர். இளம் வயதில் 20,000 போராளிகளை ஒன்று திரட்டி இந்திய விடுதலை போராட்டத்திற்கான புரட்சி இயக்கம் ஒன்றை தோற்றுவித்து போராடியவர். பாரதியாருடன் நெருங்கி பழகியவர். பாரதி புதுச்சேரியில் தலைமறைவாக இருந்த காலத்தில் இந்தியா பத்திரிகையை பொறுப்பேற்று நடத்தியவர். வாழ்வின் பெரும் பகுதியை இந்தியா, பாகிஸ்தான், மியான்மர் நாட்டுச் சிறைகளில் கழித்தவர். உணவில்லாமல் சென்னையில் அலைந்து திரிந்த நீலகண்ட பிரம்மச்சாரியை கண்டதும் தான் பாரதி தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடினார். சிதம்பரம் பிள்ளை 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழ்நாட்டின் ஓட்டப்பீடாரத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஒரு திறமையான வழக்கறிஞர். அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி சட்டம் படித்து தூத்துக்குடியில் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். சிதம்பரம் பிள்ளை
தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய சுதந்திர போராட்ட வீரர், வழக்கறிஞர் மற்றும் தொழிலதிபர் ஆவார். சுதேசி இயக்கத்தில் அவரது பங்கிற்காகவும் முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் சேவையை நிறுவியதற்காகவும் அவர் சிறப்பாக நினைவு கூறப்படுகிறார். இது அவருக்கு கப்பலோட்டிய தமிழன், தமிழ் தலைவன் என்ற புனைப்பெயரை பெற்றது. 1906 ஆண்டு அக்டோபர் 16 நாள் சுதேசி நாவாய்ச் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். பால கங்காதர திலகரின் சீடரான சிதம்பரனார் தென்னாட்டு திலகர் என்று போற்றப்படுபவர். சுதந்திரமான, முற்போக்கான, நியாயமான சமுதாயம் என்ற பாரதியாரின் தொலைநோக்கு பார்வை அவருடைய காலத்தை விட மிக மிக முன்னால் இருந்தது. துன்புறுத்தல் மற்றும் வறுமையை எதிர்கொண்ட போதிலும் அவர் தனது நம்பிக்கைகளில் உறுதியாக இருந்தார் மற்றும் இன்று இந்திய சமூகத்தில் தொடர்ந்து எதிரொலிக்கும் ஒரு பாரம்பரியத்தை விட்டுச் சென்றார். வார்த்தைகளின் சக்திக்கு அவரது வாழ்க்கையும் பணிகளும் சான்றாகும். கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பன்முகங்கள் கொண்டவர் சுப்பிரமணிய பாரதி. தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் தன்னிகரற்று விளங்கும் பாரதி நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்பவர். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர்.